கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மறுபடியும் இந்த காணொலியின் மூலமாய் உங்களை பார்க்கிறது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆம் பிரியமான தேவ ஜனங்களே, கிறிஸ்து இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். ஏன்னா இந்த உலகத்தில் மரணம் அப்படின்னு ஒன்று, மனுஷனால் மரணம் உண்டானது. மரணம் தேவனால் உண்டானதல்ல. வேதம் சொல்லுகிறது மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. எந்த மனுஷன் செய்த தப்பிதத்தினாலே மரணம் உண்டானதோ அதே மனுஷ சாயலில் வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவற்றை சரி செய்கிறார். எப்படின்னா, மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆம் பிரியமானவர்களே, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, ஆதாமுக்குள்ள எப்படி மரணம் வந்ததோ, ஆதாம் நிமித்தம் எல்லாரும் எப்படி மரிக்கிறாங்களோ பாருங்க, அதுதான் ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். முந்தின மனுஷன் பூமியில் இருந்துண்டான மண்ணானவன். ஆதாமை குறித்த வசனம் சொல்லுகிறது, முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன். மண்ணான மனிதனை அவர் தன் நாசியின் சுவாசத்தினாலே ஜீவாத்மாவாக்கினார். இரண்டாம் மனுஷன், பிந்தின மனுஷனாகிய இந்த இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் என்று 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 47வது வசனத்திலே பார்க்கிறோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமதை சுதந்தரிப்பதும் இல்லை. அதே அதிகாரத்தில் இன்னொரு வசனம் சொல்லுது, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். பிரியமான தேவ ஜனமே, எப்படி மனுஷன் மூலமாக ஒரு மரணம் வந்ததோ அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு இரண்டாவது மனுஷனாக, முதலாவது மனுஷனை வேதம் ஆதாம் என்று காண்பிக்கிறது. எந்த ஒரு மனிதனாலும் அவன் உருவாக்கப்படவில்லை, எந்த ஒரு தாய் தகப்பனாலும் அவன் உருவாக்கப்படவில்லை. ஆதாமுக்கு பிறகு வந்த எல்லாரும் தாய் தகப்பன் மூலமாய் வந்தார்கள். ஆனால் வேதத்தின் மூலம் பாருங்க, இரண்டாவது மனுஷன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த கொரிந்தியர் புஸ்தகம் நினைவுபடுத்துகிறது. இவர் எப்படிப்பட்டவர்? இவர் வானத்துக்கு உரியவர். இவர் எப்படிப்பட்டவர்? வானத்துக்கு உரியவர். மண்ணானவர்கள் எப்படியோ மண்ணானவர்களும் அப்படி, விண்ணானவர் எப்படியோ விண்ணானவர்களும் அப்படியே. அப்பனா வசனத்தின்படி தெளிவாய் பார்க்கிறோம். கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஏன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுரூபமாகி அவர் இப்போது பிதாவின் வலது பாரிசத்திலே ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறார். பாருங்க, அடுத்த வசனம், எக்காலம் தொனிக்கும் அப்போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற நாமும் கூட கடைசி எக்காலம் தொனிக்கப்படும் போது அழிவில்லாதவர்களாக எழுந்திருந்து மறுரூபமாக்கப்படுவோம் என்று வசனம் சொல்லுவது. எத்தனையோ பேர் நம்மை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. மாந்திரிகம் செய்யறாங்க, வில்லிசூனியம் செய்யறாங்க. நம்முடைய ஸ்தோத்திரம் தொழிலுக்கு விரோதமாக, வேலைகளுக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக எப்படியாவது இவர்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி என்னவோ செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிற வரைக்கும் நம்மை அழிக்கவே முடியாது. நாம் மரித்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளே பிழைத்துக் கொள்வோம் என்று சொல்லி ரொம்ப ஜாக்கிரதையா இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு மரணம் என்று ஒன்று இல்லை. ஏன்னா நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். நமக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்திலே நம்முடைய ராஜாதி ராஜா வீற்றிருக்கிறார். நாம் மரித்து எக்காலம் மூதும் போது ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம். இதை நம்புங்கள், இதை விசுவாசியுங்கள். தொடர்ந்து இந்த ராஜாவுக்கு என்ன பிரியமோ அதை செய்து அவருடைய வழிகளில் நடந்து அவரை போலவே மரித்தோரில் இருந்து
அவர் முதற் பலனானார். அதன் பிறகு ஒவ்வொருவரும் மரித்த பரிசுத்தவான்களும் மறுரூபமாக்கப்படுவார்கள், பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்று வசனம் நமக்கு தெளிவாய் குறிக்கிறது. ஆனபடினால நாம் யாரும் மரித்து போய் பூமியில் இருக்க போறவங்க இல்லை, மண்ணுக்குள்ள மண்ணா போறவங்க இல்லை. ஏன்னா நாம விண்ணுக்குரியவர்கள், விண்ணிலே போய் இருப்போம். தொடர்ந்து என்னோட கூட ஜெபியுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்க உதவி சொன்னீங்க, நமக்கு நன்றி. மண்ணானவர்கள் எப்படியோ மண்ணுக்குரியவர்களும் அப்படி, விண்ணானவர்கள் எப்படியோ விண்ணுக்குரியவர்களும் அப்படி. அப்பா, நாங்கள் மண்ணுக்குரியவர்களாய் இருந்தும் விண்ணுக்குரியவர்களாய் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் மாறி இருக்கிறோம். மரித்தாலும் பிழைப்பார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுதே, அதன்படி உண்மை விசுவாசிக்கிற நாங்கள் மரித்தாலும் பிழைக்க உதவி செய்யும். கிறிஸ்து இயேசு எங்களுக்காக முதற் பலனாக, அதைத் தொடர்ந்து நாங்களும் உண்மை பின்பற்றி வர உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம்